ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கலைவாணியில். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அன்பாக்சிங் வீடியோ. ஆமாங்க, நம்ம இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாளாகவே எனக்கு 4 பர்னர் ஸ்டவ் வாங்கணுன்னு ரொம்பவே விருப்பப்பட்டேன். ஸோ அந்த விருப்பம் எனக்கு இப்போ தான் நிறைவேறியது. அமேசானில் நாங்கள் 4 பர்னர் ஸ்டவ் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு பிளாக் கலரில் சூப்பராக இருக்குது. பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது யூஸ் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்குது, க்ளீன் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்குது. நம்ம குயிக்காகவும் நம்ம வேலையெல்லாம் செய்து முடிக்கிறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்டவ் எனக்கு ரொம்ப நாளாகவே நான் விருப்பப்பட்டேன். இந்த ஸ்டவ் நான் வாங்கணும் அப்படின்றது என்னுடைய கனவாக இருந்தது. ஸோ அந்த கனவே எனக்கு நிறைவேறியது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன், பிளாக் கலரில். இது க்ளீன் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாகவே இருக்குது. இது க்ளீன் பண்ணுறச்ச எடுத்து நம்ம சாமான் தொலைக்குவோம் இல்லையா, அந்த ஸ்க்ரப்பர்லாம் வச்சு தேய்க்காமல் ஜஸ்ட்டு வைப்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த வைப்ஸை வச்சு க்ளீன் பண்ணாலே க்ளீன் ஆகிடுது. அதே போல் க்ளீன் பண்ணுறச்ச ஒவ்வொரு டைமும் நம்ம உடனுக்குடனே அதை க்ளீன் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாகவே இருக்கும். நம்ம மார்னிங் டிஃபன் செய்கிறச்ச அப்போவே ஒரு வைப்ஸ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அதே போல் லன்ச்சு, டின்னர், அது மாதிரி ஒவ்வொரு டைமும் நம்ம குக்கிங் பண்ணுறப்போ ஜஸ்ட் வைப் வச்சு நம்ம க்ளீன் பண்ணாலே க்ளீன் ஆகிடும். ரொம்ப ஈஸியாக இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு. எல்லாமே நம்ம சாமான் விளக்கணும், அந்த ஸ்க்ரப்பர்லாம் வச்சு தேய்ச்சி தண்ணிலாம் விட்டு அதெல்லாம் பண்ண வேண்டாம். ரொம்ப ஈஸியாகவே இருக்குது இது க்ளீன் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா. அதே போல் பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா பழைய கேலண்டர் இருக்குது பார்த்திங்களா, நம்ம அந்த பெரிய பிக் சைஸ் அந்த பேப்பர் நான் கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே நான் இந்த 4 பர்னர் ஸ்டவ்வை வச்சுருக்கேன். ஸோ கீழே டஸ்ட்டு எதனாச்சும் சம்திங் கீழே விழுறப்போ அந்த பேப்பரில் விழுறோம். ஸோ அந்த பேப்பரோடு ரிமூவ் பண்ணிட்டு வேறு ஒரு பேப்பரை நம்ம அப்படியே ஷீட்டை போட்டுடலாம். அது அந்த மாதிரி நான் பெரிய கீழே பார்த்திங்கன்னா அந்த கேலண்டர், நம்ம மந்த்லி கேலண்டர் கிழிப்போம் இல்லையா, பிக் சைஸில் வரும் இல்லையா, அந்த கேலண்டர் ஷீட் தான் போட்டேன். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம பால் போடுறோம், அந்த சாதம் பொங்கும்போது இந்த குக்கர்லேருந்து நம்மளை மீறி அது கீழே வரச்ச அதை கீழே விழாமல் அந்த பேப்பரெல்லாம் நினையாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீணாக போன என்கிட்ட பேன் இருக்குது. பிரியாணி தம்முக்கெல்லாம் வைப்போம் இல்லையா, அந்த அந்த தோசை தவா நான் கீழே வச்சுருக்கேன். என்கிட்ட 2 இருக்குது. ஸோ 2 எந்த பிளேஸ்லேயே நம்ம பால் வைப்போம், எந்த பிளேஸில் நம்ம சாதம் வடிப்போம், சாப்பாடு செய்வோம்ல, அந்த பிளேஸில் நான் அதை கீழே வச்சுடுவேன். ஸோ அது பொங்கி ஊற்றுறச்சா கூட அந்த பேன்லேயே அந்த தோசை தவாலேயே ஊற்றிடும். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கும் கீழே பார்த்தேன்னா அடிக்கடி நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுவும் க்ளீன் பண்ணிவிடுவேன். மேக்ஸிமம் பால், சாதம், குக்கரு இந்த மாதிரி வைக்கிறச்ச மேக்ஸிமம் கீழே ஊற்றாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம். அதே போல் நம்ம 4 பர்னர் ஸ்டவ்வை ஹெவிலேயே வச்சு பண்ணக்கூடாது. நம்ம 2 பார்த்திங்கன்னா ஹெவியில் வச்சுட்டு 2 லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம குக்கிங் பண்ணலாம். ஃபுல்லாகவே எல்லாமே 4யும் பார்த்திங்கன்னா ஓவர் ஃப்ளேமில் வச்சு குக்கிங் பண்ண தேவையில்லை. அதே போல் எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டுக்கோங்க. நம்மக்கிட்ட சிம்னி இல்லாத பட்சத்தில் நம்ம எக்ஸாஸ்ட் ஃபேனு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா அந்த சூடான பாத்திரம், இந்த சென்ட்ரல் பிளேஸில் பார்த்தா கிளாஸ் அந்த மேலே வைக்கக்கூடாது. அது எப்போவுமே நம்ம கீழே தான் வைக்கணும். ஸ்டவ்லேருந்து தூக்கி சென்ட்ரல் பிளேஸில் வைக்கக்கூடாது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம சமைக்கிறதும் குயிக்காக செஞ்சு முடிச்சிட்டோம். இதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த வீடியோ. அதே போல் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டவ் 4 பர்னர் ஸ்டவ் வாங்கினீங்கன்னா இதே போல் மெயின்டைன் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது சமையலும் ரொம்ப குயிக்காகவே சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம ரொம்ப நேரம் கிச்சன் ரூமில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சீக்கிரமாகவே செய்து முடிச்சிடலாம். பாருங்கள், கீழே பார்த்திங்களா அந்த ஒயிட் கலரில் தெரியுது பார்த்திங்களா, அதான் கேலண்டரு. நான் ஷீட்டை கீழே போட்டுட்டேன்.
அதே போல் இந்த 4 பர்னர் ஸ்டவ்வில் வந்து 4 ஸ்டவ்வும் வந்து ஹெவியில் வைக்காதுங்க. 2 மட்டும் ஹெவியில் வச்சுட்டு 2 நார்மல்லையே வைங்க. எப்பவுமே 4மே நம்ம வந்து எரிய விட மாட்டோம். ஸோ நம்ம ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி டைமில் வந்து போடுற பட்சத்தில் 2 வந்து லோவில் வச்சுட்டு 2 வந்து ஹெவியில் வச்சு பண்ணுங்கள். பாருங்கள், சீக்கிரமாக வந்து ஒன்று வந்து பருப்பு போட்டிருக்கேன், ஒன்று வந்து சாதம் போட்டிருக்கேன், ஒன்று வந்து ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ண போகிறேன். டைமில் நான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வந்துட்டு டைமில் நான் ஃபுல்லாக லஞ்சு ஃபுல்லாகவே முடிச்சுட்டு போயிடுவேன். குக்கிங் ரொம்ப நேரம் நம்ம வந்து குக் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஃபேஸில் ஆயில் இருக்கும், ரொம்ப நேரம் ஸ்வெட் ஆகும், அந்த ப்ராப்ளமே இல்லை. சீக்கிரமாக முடிச்சிட்டேன். இப்போ நான் 3 வச்சுருக்கேன் இல்லையா, அது வந்து சாதம் வந்து லோவில் நான் வச்சுருக்கேன், பருப்பு வந்து மீடியமில் வச்சுருக்கேன். அதே போல் ஃபிஷ்ஷும் வந்து பார்த்திங்கன்னா லோவில் வச்சுருக்கேன். இதுமாதிரி லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பாருங்க, இப்போ சாம்பார் முடிஞ்சிடுச்சு, சாதமும் முடிஞ்சிடுச்சு, ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணிட்டோம், ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல டிப்ஸ் பார்த்தோம், சூப்பரான ஸ்டவ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.